இப்ப கூட நீங்க உங்க ஆசிரமத்துல பாட்டு பாடுறீங்க. தூ சீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த். ரஜத் சார், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது ஆசிரமமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வாழ்க்கையோட எந்த ஒரு கட்டத்துல நீங்க இருந்தாலும் சரி, இன்பமான இன்னிசையும் பாடலும் இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நம்மளோட சனாதனம் இருக்குல்ல, பாரத நாட்டோட பண்பாடு, பாரதத்தோட கலாச்சாரம், பாரதத்தோட வாழ்க்கை முறை. பாட விரும்பாதவங்க யார் இருக்காங்க? யாரு பாட விரும்பலன்னு சொல்லுங்க. மீரா பாடினா டான்ஸ் ஆடினா, ராதாவும் பாடினா டான்ஸ் ஆடினா, கோபிகைகள் ஆடினாங்க, மாடு மேய்க்கிறவன் ஆடினா, நம்ம கடவுளே ஆடியிருக்காரு. தேவாதி தேவன் மகாதேவனும் ஆடியிருக்காரு. ரஜத் சார், அப்புறம் ரஜத் சார், ஆடணும் பாடணும்னு உங்களுக்கு உள் மனசுல என்ன இருக்கும்? ஒரு மகாத்மா, ஒரு சன்னியாசி இந்த மாதிரி பாட்டெல்லாம், அதாவது தூ சீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த் மாதிரிலாம் பாடினா. ரஜத் சார், நம்ம ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பார்க்கறான். தனித்தனி கண்ணோட்டம் அது. பெருமதிப்புக்குரிய புருஷோத்தமன் பகவான், அவரை ஒட்டுமொத்த உலகமும் பகவான்னு சொல்லிச்சு, நம்மளும் பகவான்னு சொன்னோம். ஆனா சில பேரு அவரோட பாரம்பரியத்தை கிண்டல் பண்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல, நான் உங்களை என்ன கேட்கறேன்னா, ஹேமா மாலினிஜி உங்க ஆசிரமத்துக்கு வரும்போது அவங்கள எந்த கண்ணோட்டத்துல பாப்பீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஹேமமாலினி இல்லனா மோனிகா பேடியா இருந்தாலும் பரவாயில்ல, ராதா அம்மாவா இருந்தாலும் சரி, இல்லனா வேற யார் இருந்தாலும் சரி, ரத்தி அக்னிஹோத்ரியா இருந்தாலும் சரி, பத்மினி கோலாபுரியா இருந்தாலும் சரி, நான் அவங்க எல்லாருக்குள்ளேயும் தேவியை தரிசிக்கிறேன்.